Hi, hello friends, welcome back to channel. இப்போ நீங்க பிரிவுல பாத்துக்குமான வீடியோ எப்படி சிம்பிளா இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ரைட்டா ஸ்கிப் பண்ணாக்க வீடியோ என்னன்னு சொல்லிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம் ஃபுல் டீடைல் தெரியாம போயிடும். இப்போதான் நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome back to channel. இப்போ நீங்கள் பெரியல பார்த்த நோட்டிட்டு எப்படி சிம்பிளாக வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த ரோட்டிட்டு எல்லாருமே இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டில் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி சிம்பிளாக அலைட் மோஷன் மேக் பண்ண வீடியோ சொல்லி தர போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ண மாட்டிருப்பாங்க. லைட்டாக ஸ்கிப் பண்ணால் கூட நம்ம ஏதாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட அலைட் மோஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கீழே பசங்க கிளிக் பண்ணிவிட்டு 16 days 9 days யூஸ் பண்ணிவிட்டு எபிசோட மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கிரியேட் பற்றி போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து 3 க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கொடுத்துருப்பேன். சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூணுமே வந்து 3 என்னென்ன க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப் ஒன்று டெலிகிராம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு யூடியூப் இம்போர்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். மூணுமே இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா லோகோ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ யூடியூப் இருக்கிற வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கும், அடுத்து டெலிகிராம் இருக்கும். வேறு என்ன சேஞ்ச் கிடையாது, இப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து உங்கள் சேனல் நேம் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி செட் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 செகண்டில் போய்ட்டு கரெக்டாக 1 செகண்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு கொடுங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் சேனல் பேர் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம சேனல் பேர் MS Malai Creation டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லெவன் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பஸ் மகன் டவுன் பண்ணிக்கோங்க. லெமன் ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு போய் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுற மாதிரி எனக்குள்ளே ஒயிட்டில் போய்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக வந்து அந்த முடிகிற வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்குள்ள முடியுதோ கரெக்டாக போய்ட்டு 55 செகண்டில் கரெக்டாக முடியும்னு நினைக்கிறேன். செட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம முக்கியமாக சொல்லி போகிற இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண அப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஐடியா ஸ்கிப் பண்ணால் கூட இந்த இடம் ஃபுல்லாக புரியாமல் போயிடுவாங்க. வந்து இந்த இடத்த முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மாஸ்க் அண்ட் கீன்னு கிளிக் பண்ணிட்டு வைப் அண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் செட்டிங் கொடுத்துட்டு எண்டுக்கு போய்ட்டு கீ ஃப்ரேம் வைங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து நீங்கள் ரைடாக ஸ்கிப் பண்ணால் கூட என்னென்ன கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேம் ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை ஃபுல்லாக அப்படியே டிக்ரீஸ் பண்ணுங்கள். குறைச்சிட்டு இன்னும் 1 இன்ச்சு தள்ளி வச்சு எனக்குள்ள வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. வச்சு இப்போ இந்த எழுத்து திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்னும் 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. வச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் அங்கே ஒழுக ஆரம்பிச்சிடும். வந்து இன்னும் 1 இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் இது தள்ளி வைக்கக்கூடாது. நீங்கள் கையை வச்சு லைட்டாக தள்ளிட்டு வந்து கீ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணி ஒரு இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வந்து அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி அடுத்து இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி அடுத்து இந்த ஃபுல்லாக முழுசாக முடிச்சிருங்க. அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி எண்ணெய் முழுசாக முடிச்சிருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு திருப்பி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்படியே கையோட ப்ளே பண்ணி பாருங்களேன். கரெக்டாக அவங்க வந்து ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து கரெக்டாக அவங்க அதே மாதிரி இருந்துச்சு. திருப்பி கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உள்ளே வரப்போ கரெக்டாக உங்களுக்கு வரும். இதுமாதிரி வெளியே போய் எப்படி கரெக்டாக போக வைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே எப்போ போதும் கரெக்டாக பார்த்துட்டு இன்னும் கரெக்டாக வெளியே போக ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டாக கீ ஃப்ரேம் செட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. திருப்பி வீட்டில் போய்ட்டு எண்டுக்கு போய்ட்டு பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அடுத்து 1 இன்ச்சு தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு வடி குறைங்க. அந்த எழுத்து வந்து என்ன திருப்பி 1 இன்ச்சு தள்ளி செட் பண்ணிவிட்டு திருப்பி குறைங்க. அப்படியே குறைச்சிக்கிட்டே அவங்க கரெக்டாக வந்து
கொஞ்சம் அப்படியே டேரக்டாக குறைங்க அப்படின்னு கொஞ்சம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் இப்போ உள்ளே வரப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி எழுத்து வர மாதிரி தெரியுது எனக்கு வந்து. ஸோ அந்த இடத்துல திருப்பி கீஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே குறைச்சிடுங்க. ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக அவங்க உள்ளே வருது. இனிமேல் கரெக்டாக பார்ப்பே கரெக்டாக அவங்க வந்து வெளியே போகிற கரெக்டாக அவங்க தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. சரி கரெக்டாக வெளியே போகிறப்ப கரெக்டாக வந்து போகும் வந்து. இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வாங்கினா இன்ஸ்டாகிராம் செட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் செட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் எல்லாம் கரெக்டாக வந்து இதே கீஃப்ரேம் தான் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்தமான வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோ, இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல். டாட்டா பை பை, தேங்க்ஸ் ஃபார்